இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் வேலுசாமிபுரத்தில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் இதுவரை 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் கட்சியை வளர்ப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை 41 பேர் இழந்திருக்கிறார்கள். அதில் 31 பேர் வயது வந்தவர்கள், அதிக வயதையுடையவர்கள், 10 பேர் பச்சிளம் குழந்தைகள், அதில் 5 பேர் பெண்கள், 5 பேர் ஆண்கள். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த கூட்டத்தில் பலர் மூர்ச்சையாகி கீழே விழுகின்ற பொழுது, பலர் மயக்கம் போட்டு கீழே விழுகின்ற பொழுது உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்த்துங்கள், ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள் என்றெல்லாம் மேடையிலிருந்தே பேசிய நடிகர் விஜய் அடுத்த கொஞ்ச நேரத்தில் காணாமல் போய்விட்டார். இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுகிறார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள், பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது, ஆம்புலன்ஸுகள் வரிசையாக அணிவகுத்து வருகிறது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸிலும் மயக்கம் போட்டு விழுந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனுப்பப்படுகிறார்கள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் விஜய் அந்த இடத்திலிருந்து காணாமல் போய்விட்டார். விஜயுடைய ரசிகர்களும் மருத்துவமனைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விஜய் எங்கே, விஜய் எங்கே என்று தேடியிருக்கிறார்கள். தலைவனை தேடுகின்ற அளவிற்கு அன்றைக்கு கரூர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. குற்றுயிரும் குலை உயிருமாக சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை பற்றி எதையும் விசாரிக்காமல் இன்று வரை, இந்த நிமிடம் வரை நடிகர் விஜய் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட போகவில்லை, இரங்கல் தெரிவிக்க கூட போகவில்லை. தன்னுடைய வலைதள பக்கத்தில் இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துவிட்டு, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு, மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துவிட்டு அந்த அறிவிப்போடு நின்று விட்டார். என்ன நடந்தது? இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? ஆனால் அந்த கடமையிலிருந்து தட்டி கழித்திருக்கிறார் நடிகர் விஜய். ஆனால் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது ஒருவருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அடுத்த நிமிடம் எங்கிருந்து இந்த கதாநாயக நடிகர் பறந்து வருவாரோ தெரியாது. பறந்து வருவார், எதிரிகளை பந்தாடுவார், எதிரிகளை அடித்து துவாம்சம் செய்வார், வில்லன்கள் கூட்டத்தை அடித்து நொறுக்குவார். இப்படியெல்லாம் திரைப்படங்களிலே அவர் நடிப்பதை பார்த்துவிட்டு திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாத மூடர்கள் கூட்டம் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறது என்பதை நிரூபித்ததுதான் கரூரிலே நடிகர் விஜய் நடத்திய ரோட் ஷோ. திரைப்படங்களில் இவ்வளவு ஆவேசமாக சண்டை போட்ட நடிகர் விஜய் தரையிலே இத்தனை பேர் மடிந்தார்களே, மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்களே, அவர்கள் நிலை என்னானது, அவர்கள் குடும்பத்தின் நிலை என்னானது, அந்த குடும்பங்களின் பொருளாதார நிலைமை என்ன, எந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்தார்கள், அவர்கள் ஏன் மணிக்கணக்கிலே காத்து கிடந்தார்கள், நடிகர் விஜயை பார்த்து, நடிகர் விஜயினுடைய பேச்சை கேட்டு, நடிகர் விஜய்க்கு ஆரவாரம் செய்து கைதட்ட வேண்டும் என்று காத்திருந்த பல இளைஞர்கள் இன்றைக்கு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விட்டார்களே. நடிகர் விஜய்க்காக உயிரை கொடுக்க வந்து உண்மையிலேயே உயிரை கொடுத்து விட்டார்களே. அந்த இளைஞர்களின் குடும்பங்கள், அந்த மடிந்த பெண்களுடைய குடும்பங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது, அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அவர்கள் சந்திக்கின்ற சிக்கல்கள் என்ன, அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் என்ன, இனி அவர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகிறார்கள் என்று எந்த கவலையும் இல்லாமல் நடிகர் விஜய் அந்த கூட்டத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு உடனடியாக வேகமாக போகின்ற காரிலே ஏறி, தனி விமானத்தில் ஏறி சென்னை போய் சென்று அங்கே சென்னையிலே தன்னுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனையின் மூலம் இவர் சாதிக்க போவது என்ன? இந்த ஆலோசனையை அந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்பு எவ்வளவு கூட்டம் வரும், அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரே நாள் ஆலோசனை செய்திருந்தால் 41 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்காது. இன்றும் கூட நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை ரசிகர்களாகத்தான் வைத்திருக்கிறார்கள், தொண்டர்களாக அவர்களை அரசியல்படுத்தவில்லை. அவர்களை அரசியல் படித்திருந்தால் மின்சாரம் வேகமாக பாய்கின்ற
டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நின்றிருப்பார்களா? மின்சாரத்தை தடை செய்து விட்டார்கள், திட்டமிட்டு மின்சார தடை ஏற்படுத்தினார்கள். ஆகவேதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே சில முட்டாள்கள் கூட்டம், மூடர்கள். மின்சாரம் வேகமாக செல்கின்ற, அதுவும் உயர் அழுத்த மின்சாரம் இருக்கின்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏறினால் உடனடியாக மின்சாரத்தை தடை செய்யாமல் வேறு என்ன செய்வார்கள்? கேள்வி கேட்பது மிகவும் சுலபம், ஆனால் பதிலை தருவதுதான் மிகவும் கடினமான வேலை. பதிலை கூட தருகிறார்கள், ஆனால் முட்டாள்தனமாக ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களே. ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏறலாமா? எந்த ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திலாவது டிரான்ஸ்ஃபார்மர் மீது எந்த தொண்டர்களாவது ஏறி இருக்கிறார்களா? நடிகர் விஜய் கூடிய கூட்டத்தை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிய அரசியல் கட்சியில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த மே மாதம் மகாபலிபுரத்தில் 10 லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாட்டை நடத்தியது. 10 லட்சம் பேருக்கு தேவையான குடிநீர் வசதியை செய்து கொடுத்தார்கள். வெப்பம் அதிகமாக இருக்கும், பக்கத்திலே தான் கடற்கரை, ஆனாலும் கூட வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கின்ற பொழுது நிறைய தண்ணீர் தேவை. ஆகவே அவர்களுக்கு குடி தண்ணீரை தங்கு தடை இல்லாமல் வழங்குவதற்கு சரியான ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். அனைவரும் விசாலமாக அமர்கின்ற வகையில் வசதியை செய்திருந்தார்கள். அனைவரும் நெருக்கி அடித்துக்கொண்டு, முண்டி அடித்துக்கொண்டு, ஒருவர் நிற்க வேண்டிய இடத்தில் 5 பேர் நின்று ஒருவரோடு ஒருவர் மோதி அதன் மூலம் ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சரியான இடைவெளி விட்டு மக்கள் நிற்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்காக 1 மாத காலத்திற்கு மேலாக கடினமாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் உழைத்தார்கள், வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் உழைத்தார்கள். ஆனால்தான் மகாபலிபுரத்தில் எந்த சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த மாபெரும் மாநாட்டை, 10 லட்சம் பேர் திரண்ட மாநாட்டை நடத்தி காவித்தார்கள். இப்படியெல்லாம் மாநாட்டை தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைவிட இன்னும் பெரும் கூட்டம் பேரறிஞர் அண்ணாவுடைய இறப்புக்கு வந்தது. அங்கு கூட ரயிலில் சென்றவர்கள் தான் மடிந்தார்கள். அண்ணாவுடைய இறப்புக்கு கடற்கரையிலே கூடிய கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அப்படியெல்லாம் கட்டுப்பாடாக கூட்டத்தை நடத்த முடியும். ஆனால் நடிகர் விஜயோடு இருக்கின்ற ரசிகர்கள் கூட்டம், நடிகர் விஜயுடைய நிர்வாகிகள், அவர்கள் என்ன பெரிய மாநாட்டை இதுவரை நடத்தி பார்த்து விட்டார்கள்? விக்கிரவாண்டியில் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள், மதுரையிலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதற்கு பிறகு என்ன அவர்கள் பெரிதாக சாதித்து கிழித்து விட்டார்கள்? ஒன்றும் கிடையாது. தற்பொழுது விஜய் கட்சியுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட நடவடிக்கை தேவை. அவர்கள் சரியான முன்னேற்பாட்டை ஏன் செய்யவில்லை? மக்களை பாதுகாக்க ஏன் தவறினார்கள்? அவருடைய கூட்டத்தை, தொண்டர்களை, ரசிகர்களை அவர்கள் என்ன கிள்ளு கீரையாக நினைத்து விட்டார்களா? வெறும் கூட்டத்தை மட்டும் கூட்டினால் போதுமா? அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டாமா? ஆகவே அவர்களை கைது செய்தது சரி. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை மட்டுமல்ல, நடிகர் விஜய் வரை கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரைப்பட விழாவில் ஒரு பெண்மணி மரணமடைந்து விட்டார் ஆந்திராவில். அதற்கு காரணம் அந்த திரைப்படத்திற்கு அல்லு அர்ஜுனா என்கின்ற அந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் வந்ததால் தான் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இறந்தார் என்பதற்காக அல்லு அர்ஜுனா உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டார். இப்பொழுது அவர் கூட ஜாமீனில் தான் இருக்கிறார். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நடிகர் விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அதற்காக பணியாற்றியவர்கள், அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் நடிகர் விஜய், அவருக்கு கீழே இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தால்தான் இனி இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் ஒரு கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் முட்டாள்தனமாக, கிராமங்களில் சொல்வார்களே மோடாமுட்டித்தனமாக, நிர்மூடனாக கூட்டத்தோடு கூட்டமாக இடித்துக்கொண்டு முண்டியடித்துக்கொண்டு விசிலடிப்பதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிமிடமேனும் சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து 41 உயிர்கள் பலியாகி இருக்காது. 41 உயிர்கள் பலியானதற்கு பிறகும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து விட்டார், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து விட்டார். அந்த பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை அனுப்பி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க சொல்லி இருக்கிறார். அன்புமணி அவர்கள் போயிருக்கிறார். இன்னும் பல தலைவர்கள் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள், அவர்களை தேற்றி இருக்கிறார்கள், அவர்களுக்கான உதவியை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் எங்கே போனார்கள்? அந்த கூட்டத்தில் கையசைத்து சொற்பொழிவு நிகழ்த்தி கைதட்டலை வாங்க வேண்டும், விசிலை வாங்க வேண்டும், ஆரவாரத்தை பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமாக போன நடிகர் விஜய் ஏன் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார்? ஏன் இன்று வரை அந்த மக்களை சென்று பார்க்கவில்லை என்று நடிகர் விஜயை கடும் கோபத்தோடு நடிகர் விஜயின் ரசிகர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.